அங்கே மேலே இருக்குது பாருங்கள், அந்த பக்கம் வந்து சும்மா ஒரு பேட்ச் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா சேவல். ஃபுல்லாக நிறைய கோழிங்க, எல்லாமே நாட்டுக்கோழி தான். ஆமாப்பா, தெரியுங்களா? ப்ரோ எடுத்து வந்துட்டாரு, பரவாயில்லைங்க. கையில் வச்சுட்டு இப்படி வச்சு நல்லா தின்னி விடு. தெரிகிறதா? சூப்பர் மக்களே, தண்ணி குழம்பு வச்சாச்சு. குழம்புல தான் மக்களே சத்து. எப்படி ஒரு நிமிஷம் ரெடி பண்ணியாச்சா? அதுக்கு தான் இந்த இரும்பு பிள்ளைக்கு தானே, சும்மா சொல்லக்கூடாதுங்க, அட்டகாசமாக இருக்குது. சூப்பராக இருக்குங்க. தண்ணி குழம்புக்கு சாப்பாட்டுக்கும் சொல்லவே தேவையில்லை. வணக்கம் மக்கள், நீ ஆல்ரெடி ட்ரெஸ் மாதிரி தான் இருக்கிறியா? ஒன் பர்சனோட வெல்கம் டு KS7 யூடியூப் சேனல். மக்கள்ஸ் தம்பளைனி டைட்டில் பார்த்துருந்துருப்பீங்க. ஆமாம் மக்கள்ஸ், இன்றைக்கி வந்து வியாழக்கிழமை தான், சண்டேலாம் கிடையாது. பட் எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மட்டன் எடுக்கலான்னு சொல்லிட்டு எல்லாம் ஆசைப்பட்டாங்க. ஸோ அந்த காரணத்தினால இப்போ நானும் முகுந்தும் தவணையும் கூப்பிட்டு போகிறேன். காரில் போயிட்டு வந்துடலாம் சரிங்களா? போயிட்டு கோழி குஞ்சு வாங்கிட்டு போகிறோம். என்னடா மட்டன் எடுக்கிறேன்னு சொல்கிற, கோழி குஞ்சு வாங்கிட்டு போகிறேன் அப்படின்னா, முகுந்து அவங்க அம்மாவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் வந்து கோழி பண்ணை போட்டு நாட்டுக்கோழி வந்து டெவலப் பண்ணிகிட்டு இருக்காங்க சரிங்களா? அது ஒரு நாள் உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ வந்து நம்ம ஊரில் மூலபாளையம் 4 ரோடுன்னு சொல்லிட்டு ஒரு ஊர், அங்கே வந்து ஒரு கோழி பண்ணை இருக்குது, நிறைய சிக்கன்ஸ்னு சொல்லிட்டு ஒரு கோழி பண்ணை இருக்குது. அங்கே வந்து வியாழக்கிழமை நாள் வந்து கோழி குஞ்சு தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் தெரியும். அது எப்போ தெரியும் அப்படின்னா 2-3 வருஷத்துக்கு முன்னாடி தெரியும். ஆனால் இப்போ அந்த மாதிரி தரங்கள் எனக்கு தெரியல. நான் அக்கா வந்து ஃபோன் பண்ணி வேலைக்கிழமை நாள் தான் தராங்க, 8:30 போனால் தான் வாங்க முடியும், இல்லை சேல்ஸ் ஆயிரும், போயிட்டு எனக்கு ஒரு 20 கோழி குஞ்சு வேணும், வாங்கினது வெய்ய அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. ஸோ அப்படியே போயிட்டு கோழி குஞ்சு வாங்கினது வீட்டில் ஒன்று வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம போயிட்டு மட்டன் எடுத்துகிட்டு வந்து மட்டன் செஞ்சு சாப்பிட போகிறோம். இதுதான் வீடியோ. அது போக வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக நடந்தாலும் பார்க்குறோம். ஓகேங்களா மக்களே, போகலாங்களா? 5 minutes later. மக்கள் ஸோ பாருங்கள், இதுதான் வெளியே போர்டு வச்சுருந்தாங்க, இப்போ என்னென்ன இதெல்லாம் போர்டெல்லாம் எடுத்துட்டாங்க. போகலாமா? வந்தாச்சா கோழி குஞ்சு வாங்கிறதுக்கு? இங்கே தான் மக்கள்ஸ். அதாவது 9 மணிக்கு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாய்ஸ் எல்லாமே வருவாங்களாமா. இப்போ தான் இங்கே வேலை செய்கிற பையன் நம்ம ஃப்ரெண்டு தான் ஃபோன் பண்ணி கேட்டேன். ஆனால் 9 மணிக்கு தாங்கண்ணா வருவோம், நீங்கள் வாங்க பிடிச்சிக்கலாம் அப்படின்ட்டாப்புல. அதனால் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டேரெக்டாக வண்டியை வந்து இப்போவே வாங்கிக்கலாம் போயிட்டு வந்துடலாவா. அதனால் இப்போ என்ன பண்ண போகிறோம் மக்களே, அப்படியே வண்டி நேராக எலமாத்தூர் விட்டு போய் மட்டன் எடுக்கிறோம். ஓகேவா? இதான் பிளான். சரிங்க உள்ள உங்கள் அம்மாவை வெளுத்த போகிறேன். 8:30 முடிஞ்சு வரி 8:30 தான் கொடுப்பாங்க. ஃபோனு அத்தான ஃபோனுங்க, ஒரு ஃபோனுக்கு 7 ஃபோன் அடிச்சாப்புல முந்தவி அம்மா. சரி சார், நான் சாத்தி விட்றப்போ. மக்கள்ஸ், அடுத்த கட்டமாக அப்பா வந்து கறி எடுக்க கிளம்புறாரு. நமக்கு வந்து இன்றைக்கி ஒரு வீடியோ போட்டாகணும், டெய்லி ஒரு வீடியோ 1 மணிக்கு போடுறேன்னு சொல்லி அதை கரெக்டாக ஃபாலோ பண்ண முடியாமல் அதுக்கு தெரிய போதிய நேரம் கிடைக்காம தான் அவதிப்பட்டு இருந்தேன். ஸோ அதனால் வந்து இப்போ நான் கறி எடுக்க போனேன் அப்படின்னா, அதனால் இன்றைக்கி வந்து 1 மணிக்கு வீடியோ போட முடியாது. வியாழக்கிழமை 29ஆம் தேதி. அதனால் அப்பா போக சொல்லிட்டு நான் எடிட்டிங் பண்ண போகிறேன். அதுக்கு தான் கட்டில் தூக்கிட்டு போயிட்டுருக்கேன். ஏப்பா கட்டில் போட்டு ஜம்முன்னு இங்கே தான் மக்களே நம்ம எடிட்டிங் ரூமெல்லாம் கிடையாது, உங்களுக்கு எல்லாத்தையும் தெரியும் நினைக்கிறேன். இந்த வேப்ப மரம் தான் நம்ம எடிட்டிங் ஹால். ஜாலியாக அப்படி படுத்துக்கிட்டே வந்தேன். ஃபோனும் காட்டி, கம்ப்யூட்டராக இருந்தால் கூட உட்காந்துட்டு பண்ணுவேன், ஃபோனும் காட்டி ஜாலியாக படுத்துக்கிட்டே வரலாம். அடுத்து பாருங்கள் மக்களே, நம்ம ஆளுக்கு 2 பேருமே ஏதோ கட்டிகிட்டு இருக்கானுங்க பாருங்க. எல்லாம் சுற்றி காம்பவுண்ட்லாம் கட்டிக்கிட்டானுங்க. என்ன முக்கியம் பண்ணுறீங்க? என்ன பண்ணிகிட்டு இருக்கிறீங்க? என்ன கட்டுறீங்க? தவே வீடு கட்டுறியா? சில நேரங்கள் கழித்து. ஓகே மக்கள்ஸ், ஃபைனலி நிறைய சிக்கன்ஸ் ஒரிஜினல் நாட்டுக்கோழி 1 கிலோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 350 ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க. விற்பனை நேரம் வந்து காலை 8:30 to சாயந்தரம் 6 மணி வரைக்கும். ஞாயிற்றுக்கிழமை வந்து பார்த்தீங்க அப்படின்னா விடுமுறை, சண்டே ஃபண்டே. ஸோ அதனால் வந்து விடுமுறை. இது எங்கே இருக்குது அப்படின்னா முன்னாடி தெரிஞ்சு பார்த்தீங்களா, அங்கே முன்னாடி அதுதான் வந்து மூலபாளையம் 4 ரோடு. அது ஒரு ஜங்ஷனுக்கு மக்களே. ஓகேங்களா? இந்த ஜங்ஷன் என்ன ஜங்ஷன் அப்படின்னா முத்தூர் டு ஈரோடு மேல் ரோடு, அதாவது முத்தூர் வெள்ளை கோயில் டு ஈரோடு ரோடு இருக்காங்க. அந்த ரோட்டில் மூலபாளையம் 4 ரோடு. விளக்கேத்திக்கு முன்னாடி முத்தூருக்கும் விளக்கேத்திக்கு சென்ட்ரல் லைன் வைங்களேன்.
முத்தூர்லேருந்து ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் வரும், விளக்கேத்திலேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் வரும். ஓகேங்களா, இங்கே தான் இருக்குது மோலபாளையம் 4 ரோடு. இந்த இடத்தினுடைய பர்டிகுலர் லொக்கேஷன் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்களும் சிக்ஸ் வாங்குற மாதிரி இருந்தால் வந்து வாங்கிக்கோங்க. ஒரு ப்ரோ கூட முத்தூர்லேருந்து வந்திருக்காரு. முத்தூருக்கு அந்த பக்கம் கேஎம்சி காலேஜ்னு ஒரு காலேஜ் இருக்குது, அங்கேருந்து கிட்டத்தட்ட இங்கே வந்து 15 கிலோமீட்டர் வரும். அங்கேருந்து இங்கே ட்ராவல் பண்ணி வந்திருக்காரு. நான் உள்ளூர்காரன், பட் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்க்கு வராங்க. சரி, ஓகே மக்கள்ஸ், வாங்க உள்ளே போயிட்டு பேரண்ட்டையும் காமிக்கிறேன், அதே சமயம் சிக்ஸையும் காமிக்கிறேன். ஓகேங்களா, வாங்க பார்க்கலாம் வாங்க. அதாவது இன்னொரு விஷயத்த முக்கியமாக நோட் பண்ணிக்கோங்க, எல்லா நாளெல்லாம் வந்து சிக்ஸ் வந்து தர மாட்டாங்க. வியாழக்கிழமை மட்டும்தான் 8:30 மணிக்கு போயிடலாம். நான் போன டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எத்தனை மணிக்கு சொல்லலை, 8:30 மணிக்கு நாங்கள் வந்து போயிட்டேன். தம்பி கால் பண்ணி கூப்பிட்டாப்புல ஃப்ரெண்டு, அப்புறம் அங்கே போயிட்டேன். ஓகேங்களா, 8:30 மணிக்கு நீங்கள் ஆச்சரியம் இருங்க, வியாழக்கிழமை மட்டும்தான். ஓகேங்களா, ஓகே மக்கள்ஸ், உள்ளே வந்துட்டோம். இதை பாருங்கள், இதுதான் வந்து கோழி பண்ணை, கோழி செட்டு. உள்ளே வந்து இங்கே வந்து கம்மியான கோழிகள் இருக்குது. அப்படியே ட்ராவல் பண்ணி வந்தோம்னு வைங்க, உள்ளே அடுக்கடுக்கா நிறையா பண்ணைகள். இதுக்குள்ளெல்லாம் பாருங்களேன், ஃபுல்லாக கோழி தானுங்க. அப்பா, இதெல்லாம் வந்து சேல்ஸுக்குன்னு நினைக்கிறேன், தெரியுதா? ஃபுல்லாக கத்திக்கிட்டு கிடக்கு. பாருங்க மக்கள்ஸ், தெரிகிறதா? ஓகே, அப்படியே இந்த பக்கம் அதே மாதிரி தான், ஃபுல்லாக கோழிகள் தான். ஓகே மக்களே, இப்போ வந்து உங்களுக்கு வந்து பேரண்ட்டை காமிக்க போகிறேன். ஓகேங்களா, இந்த கோழி குஞ்சுகளுடைய பேரண்ட்டு. மக்கள்ஸ், ஃபைனலி நம்ம கோழி குஞ்சு வாங்க வந்தமல்லங்க, அந்த குஞ்சுகளுடைய பேரண்ட்டை பார்க்க வந்தேன். நான் கூட வெளியே இருக்கிற வரைக்கும் என்னமோ நினச்ச மக்களே, இது பெய்ட் ப்ரொமோஷன்லாம் கிடையாது. சரிங்களா, நம்ம எதாச்சும் கோழி குஞ்சு வாங்க வந்தோம், அவங்ககிட்ட கேட்டு எடுக்கலாமான்னு, சரி எடுத்துங்க அப்படின்ட்டாங்க. இங்கே பாருங்க மக்களே, சத்தியமாக ஆச்சரியமாக இருக்குதுங்க. இங்கே ஃபுல்லாக தாய்க்கோழி, அங்கே மேலே இருக்குது பாருங்கள், அந்த பக்கம் வந்து சும்மா ஒரு பேட்ச் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா சேவல். ஃபுல்லாக நிறைய கோழிங்க, எல்லாமே நாட்டுக்கோழி தான், பார்த்தாலே தெரியுது. பேக் கேமரா காமிக்கிறேன், நீங்களும் பாருங்கள். சரிங்களா, இது மறுக்க சொல்கிறேன், இது ப்ரமோஷன் வீடியோ கிடையாது. சரிங்களா, பட் இருந்தாலும் கூட நான் வாங்க வந்துருங்க, பட் உங்களுக்கு காட்டுறேன், உங்களுக்கு யாராவது யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிற அடிப்படையிலையும். அப்புறம் இதை எனக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது, வாங்க பார்க்கலாம் வாங்க. இங்கே பாருங்க மக்களே, மொத்தம் வந்து ஒரு 1 2 ரோ இருக்குது, அப்புறம் இடையில ஒரு இது இருக்குது. அப்படியே இங்கே பாருங்களேன், எல்லாமே தாய்க்கோழி தான் மக்கள். இந்த அப்படியே இங்கே பாருங்களேன், இங்கிட்டும் அதே மாதிரி தான். அப்படியே வாங்க போல வாங்க. அப்பா, கிட்டத்தட்ட ஒரு 80 மீட்டர் வரும் மக்கள். ஃபுல்லாக இதுதான் பேரண்ட் கோழி தான். பாருங்களேன், இதுக்குள்ளே தான் தீனி, கம்பெனி தீனி. இங்கே பாருங்க மக்கள், முட்டையிட்டு இருக்குது பாருங்க, முட்டை சைஸை பார்த்துக்குங்க, தெரியுதுங்களா? முட்டை அப்படியே இங்கே பாருங்க, இங்கிட்டும் வந்து முட்டை. சரிங்களா, அங்கேயும் முட்டை. இதெல்லாம் வந்து இட்ட முட்டைகள், தெரியுதுங்களா? அப்படியே கோழி நல்லா பாருங்க மக்களே, இப்படி தான் இருக்குது. பார்த்தீங்களா? மக்கள்ஸ், உண்மையாலுமே பெரியாச்சு. ஏங்க முட்டை அங்கிருந்து இருக்குதுங்க, இதை பாருங்களேன். நான் இங்கே உண்மையாலுமே பெரிய ஆச்சரியம் மக்கள்ஸ். இந்த பக்கம் அப்படியே முட்டை லைனாக தான் பாருங்க இட்டு இருக்குது பாருங்க. இங்கே முட்டை பாருங்கதா, இங்கே எல்லாம் லைனாக முட்டை தான். ஓ, இன்னும் இப்போ தான் விட்டுருக்குதா? இங்கே பாருங்க லைனாக, இந்த லைன் பாருங்க மக்களே, இதை நான் பார்க்கலதா. இங்கே லைனாக பாருங்களேன் முட்டை. அப்படியே பாருங்க, 2 சைடும் பாருங்க முட்டையாக இருக்குது பாருங்க. இப்போ தான் விட்டுக்கிட்டு இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஒவ்வொன்றா. ஆமாங்க, இப்போ தான் ஒவ்வொரு முட்டையை வெட்டிக்கிட்டு இருக்குது கீழே. இந்த பாருங்க, இந்த முட்டையை உடச்சிருச்சு, தெரியுதுங்களா? லைனாக ஃபுல்லாக முட்டை தான் மக்களே, செமையாக இருக்குது மக்கள். சும்மையாலுமே எனக்கு வந்து ஏதோ ஒரு ஃபார்மிங் டூர் வந்த மாதிரி இருக்குதுங்க, செம்மங்க, தெரியுதுங்களா? சரி, ஓகே. அந்த பக்கம் இருக்கக்கூடிய பேரண்ட்டு தகப்பனார் கோழி பார்ப்போம். தாய்க்கோழி பார்த்தாச்சு, அடுத்து தகப்பனார் கோழி பார்க்க போகிறோம். சுகுணா ஃபீடு மக்கள். இது எல்லாம் தான் ஆண் கோழிகள், சரிங்களா? ஆண் சேவல்கள், இவனுங்களாக தான் பேரண்ட்டு. எந்த பக்கம் இருக்கானுங்க, அதை பாருங்க, அப்படியே இந்த பக்கமெல்லாம் பாருங்களேன், தெரியுதா? இவனுங்களுக்கெல்லாம் தான் நல்லா வலுவான தீனி கொடுப்பாங்க. பாருங்க லைனாக ஃபுல்லாக சேவலுங்க. செமப்பா.
தெரியுதுங்களா? மக்கள் வேற மாதிரி இங்கே பாருங்க, எல்லாம் பயங்கர போர்ஸாக இருக்கானுங்க. ஒவ்வொரு சேவலுமே கிட்டத்தட்ட 3 கிலோ 4 கிலோ வருவானுங்க. சரிதா? இந்த லாஸ்ட் வரைக்கும் இருக்கானுங்க பாருங்க. தெரியுதுங்களா? ஓகே மக்கள்ஸ், நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. வெளியே இருந்து பார்த்தா என்னமோ நினச்சோம், உள்ளே வந்து பார்த்தா பயங்கரமாக இருக்குதுங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு 500 காய்கறிகளுக்கு மேலே இருக்கும். அங்கங்கே வந்து இந்த மாதிரி முட்டையிட்டு வச்சுருக்கு. அப்புறம் மேலெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரிஜினல் பக்கா நாட்டு சேவல்கள் தான். சூப்பர் மக்கள்ஸ், வேறு மாதிரி மக்கள்ஸ். அடுத்து பாருங்கள், 6 எல்லாம் வந்து அந்த ஹேச்சிங் ரூம் இருக்குல்ல, அதிலிருந்து வந்து எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. தெரியுதா? செம்மையாக இருக்குது, அழகழகாக க்யூட்டாக இருக்குது பாருங்க. ஓகே, நெக்ஸ்ட் இந்த மாதிரி அட்டைப்பட்டியில் போட்டு வாங்குறதா நம்மளை போல் நிறைய பேர் வந்திருக்காங்க மக்கள். தெரியுதுங்களா மக்களே? நம்மளை போல் வந்து நிறைய பேர் 6 வாங்க வந்திருக்காங்க. ஆக்சுவலாக 6 மட்டும் இல்லை, கோழி குஞ்சுகளுக்கு போடக்கூடிய ஃபீடுமே அவைலபிளாக இருக்குது போல். இதை பாருங்க கொடுத்துட்ருக்காங்க மக்கள். இங்கே பாருங்க, கூடையில் வாங்கிக்கிறது கம்மிங்க, கூடைக்குள்ளே இருக்கிறது. ஓகே ஓகே ஓகே, சூப்பர். ஓகே மக்கள், அதை எடுத்து கொடுத்துட்ருக்காங்க பாருங்க. ஓகே, அடுத்து நம்ம பெட்டி தயாராக இருக்குது 30 கோழி குஞ்சுக்கு. மக்கள் இங்கே பாருங்க, ப்ரோ எடுத்து வந்துட்டாரு. பரவாயில்லைங்க, எண்ணி போட்டுட்ருக்காங்க. பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது, க்யூட்டாக இருக்குது பாருங்களேன். ஓகே டன். இதே மாதிரி தான் மக்களை எல்லாத்துக்கும் எடுத்து போட்டுட்ருக்காங்க மக்கள். அடுத்து பாருங்கள் யாருன்னு, நம்ம ரமேஷ் மாமா. ஆல்ரெடி நம்ம மன்சூர் மாமனோட வீடியோவில் வந்திருப்பார். மன்சூர் மாமனுடைய அண்ணன் தான். கரெக்டாக பார்த்தா மாமனும் கோல் குஞ்சு வாங்குறதுக்கு டப்பாவோட வந்திருக்கிறாரு. சரி மாமா, நான் வாங்கிட்டேன். பார்த்தேன். எத்தனை குஞ்சு வாங்கினியா? 30 குஞ்சு. சரி 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 ஓகே மாமா, அடுத்த வீடியோவில் ஒரு வரவல் வீடியோ போடலாம். ஓகே, கோழி குஞ்சு வளர்த்தி இருங்க மக்களே. ஓப்பன் பண்ணி பேசுவோம், அப்போ தான் நல்லாயிருக்கும். முட்டை மாயமில்ல, உள்ளெல்லாம் காக்கா போய் வச்சுருக்குதுங்க. ஓகே மக்கள், 6 வாங்கியாச்சு. ஒரு 6 வந்து பார்த்தீங்க அப்படின்னா 70 ரூபா. சரிங்களா? 30 குஞ்சுக்கு 2100 ரூபா வருதுங்க. அதாவது ரேட் வந்து அவர் சொன்னார், ஓனர் சொன்னார், ஃபோனில் பேசணும். மற்ற பக்கம் எல்லா பக்கம் 100 ரூபாய் கொடுத்துட்ருக்கோம், நம்ம 70 ரூபாய்க்கு தான் கொடுத்துட்ருக்காங்கண்ணா அப்படிங்கிற மாதிரி சொன்னார். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பே பண்ணியாச்சு. 30 குஞ்சு ரெடி. 30 குஞ்சு யாருக்கு அப்படின்னா, அதான் ஆல்ரெடி சொன்னேன், 25 குஞ்சு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அக்கா வீட்டுக்கு, 5 குஞ்சு நம்மளுக்கு. சரிங்களா? 5 கோழி குஞ்சு. 10 minutes later. எடுங்கடா அந்த பக்கம். மகாந்த் எடு, அடி தக்க. ஏய் தவன் கட்டி அடியா நீக்க. வளர்த்தருக்கு கோழி குஞ்சு வந்துருச்சு. எப்படி ஹாப்பியா? ஹாப்பி. எனக்கு எனக்கு இந்த குஞ்சு ஏது அதா? இந்த குஞ்சு ஆமாங்க, கருப்பு குஞ்சு. சரி சரி, அதான் கருப்பு. அப்படி பிடிக்கூடாது, அப்படி பிடிக்காது. தலைவரம் இது பண்ணீங்கன்னா அதுதான் இதை பயந்து கையில் வச்சுட்டு இப்படி வச்சு நல்லா திணி விடு. போதும். ஹாப்பியா? எந்த கோழி குஞ்சு? எப்படி எப்படி இருக்குது? ஜோப்பரா இருக்குதா? மண்டையில் பேண்டு விடுபடி ஏறியதா? இல்லை சாமி, அதெல்லாம் ஒன்றும் பண்ணல. முகுந்த செம ஹாப்பி. நல்லா பார்த்துக்கிட்டா முகுந்த. இதே சாமி அப்படியே அழுவாச்சு வந்துருச்சு. ஊருக்கு போக மாட்டேன் அப்படின்னு அழுவாச்சு வந்துருச்சு. நீ கோழி குஞ்சு வந்துருச்சா? நீ கம்மு ஊருக்கு போயிருவியா? கோழி குஞ்சு அங்கே கொண்டு போய் பார்த்துக்க. ஆமாங்க, ஊருக்கு போய் நல்லா தீனி போட்டு தினம் நாஸ்டக்கில் தண்ணி வச்சு நல்லா பார்த்துக்கோனே. அதுக்கு அங்கேயே ஒரு வீடு கட்டி வச்சுருந்தேன்.
இங்கே இல்ல உங்க வீட்ல தூக்கா அப்படி தூக்கா சாமி. சரி எடுலாம் அது கொண்டு உள்ள வாங்கி கோடை காத்துல இருந்ததுன்னா இதாகி போயிரு. ஆமா உள்ள வச்சிடலாம். ஆரம்பிக்கலாங்களா? ஆஹா மக்களே அம்மாடி கை சுட்டும் இருந்தாலும் பரவாயில்ல. தெரிகிறதா? மட்டன் குழம்பு கொதிக்குது கொதிக்குது ஜம் ஜம்னு கொதிக்குது. வாங்க அப்படியே எடுத்து பார்ப்போம். தெரிகிறதா? சூப்பர் மக்களே, தண்ணி குழம்பு வச்சாச்சு. அதாவது இப்போ நிறைய என்னடா தண்ணியாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? அதாவது புதுசாக பார்க்கணும் தெரியாது. இது வந்து தண்ணி குழம்புங்க. சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே செம்மையாக இருக்கும். தோசை இட்லி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். மெயினாக சாப்பாட்டுக்கு செம்மையாக இருக்குன்னு வைங்களேன். ஸோ அந்த காரணத்தினால தண்ணி குழம்பு வச்சுட்டு மிச்சம் அந்த கறியை வந்து தனியாக பிரித்து இன்னும் கொஞ்சம் வந்து மிளகு சாந்து வச்சுருப்போம். அது அதில் வச்சுருக்காங்களா? இது கூட வந்து மறுபடியும் வெங்காயம் மிளகா போட்டு தாளித்து அந்த கறியை வந்து மிளகு சாந்து ஊற்றி தாளித்தா ரெடி. மட்டன் வறுவல் ரெடி, தண்ணி குழம்பு ரெடி. செம்மையாக சாப்பிட்லாம். இங்கே இருக்குதா? இங்கே இது நாட்டுக்கம்பு. நாட்டு கம்புதா? அந்த கம்பு கோழி குஞ்சுங்களா உங்களுக்கு? போடுங்க சாமி அதில் போடு. திங்கிட்டு வாருங்க. குண்டரால போடுங்கப்பா. பரவாயில்ல, நாட்டுக்கம்பு ஓடி சத்து தான். இரு சாமி. அப்படியே அங்கே போட்டுட்டு சாப்பிடும். போதும் 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 போதும். அடுத்து பாருங்கள் மக்களே, தண்ணியில் வந்து நாட்டு சக்கரை தண்ணி கலந்து வைக்கிறேன். எதனால் அப்படின்னா கோழி குஞ்சுகளுக்கு நாட்டு சக்கரை தண்ணி வைக்கும்போது செரிமானம் நல்லாயிருக்கும் அப்படிங்க. போதும் போதும் இதுக்கு தானே போதும். அவனை கொஞ்சம் கொடுத்துரு. கை கொண்டா கை கொண்டா போடுங்க. இங்கே வாரு சாப்பிடு. ஓகேங்க, இந்த பாருங்க, இந்த மாதிரி வந்து நாட்டு சக்கரை தண்ணி கலந்து வச்சா அப்படின்னா சிக்ஸுக்கு வந்து அந்த செரிமானம் நல்லாயிருக்கும். அந்த வயிற்று கொடுக்குறதுலாம் வந்து வெளியே வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. போதும், ஓரளவுக்கு தண்ணி இனி பண்ணாலே போதும். ரொம்ப அதில் கீழே வரையா இப்போ நாட்டு சக்கரை வெட்டி வேண்டி அப்படியே கம்பல் இப்போ நாட்டு சக்கரை திங்கிறானே. வை அந்த சென்டரில் வை குழியில். ஓகே குடிக்குதா? எப்படி இருக்குன்னு சொல்கிறதா? சரி ஓகே மக்களே, அதுக்கெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் அதை பாருங்க, அப்படி அப்படியே கொத்துது அந்த பக்கம்லாம். அதை கொத்துது பாருங்க. கொஞ்சம் முன்னாடி பழகிக்கும். மக்கள் அடுத்து பாருங்கள், கோழி குழம்புனே வருதுங்க. மட்டன் குழம்புங்க. உனக்கு வேணாமா? சரிப்போ, அவனுக்கு கோழி குஞ்சு வந்துருச்சு, அதிலே பிஸி ஆகிட்டேன் தலைவன். இந்த குழம்பு தொட்டியில் ஊற்றி குடிச்சா செமையாக இருக்கும். நீ தேங்காய் போடல, தேங்காய் தொட்டி இல்லை. பழைய தொட்டி நல்லா இருக்காது, புது தொட்டி தான் நல்லா இருக்கும். அந்த காஞ்ச தொட்டியாக டேஸ்ட் வராதுங்க. அந்த தேங்காய் திருவண்ண தொட்டி இருக்கும்ல, இன்ஸ்டண்ட்டான தொட்டி, அதுதான் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். அடாடாடாடா அடிக்கிற கோடை காற்றுனா இப்போல்லாம் அடிக்கல மக்களே. மழையும் பேஞ்சு காற்று பயங்கரம் அடிக்கல. இதான் வந்து கோடை காற்றும்பா. கோடை காலத்தில் அடிக்கிறதுல கோடை காற்று, அது அப்படி தான். இந்த என்ன சொல்கிறேன், இந்த காற்றுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சளி பிடிக்கிறது, காய்ச்சல், இந்த மாதிரி கொஞ்சம் சொல்கிறது சீசன் பிரச்சனை நிறைய வரும். இந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி கோழி குழம்பு, ஆட்டுக்குழம்பு, அப்பா நல்லா. ஸோ இந்த மாதிரி நல்லா காரமாக வச்சு குடிச்சிங்கன்னா ரொம்ப நல்லது மக்களே. செம்ம டேஸ்ட்டுங்க. அடாடாடா, கோழி குழம்புற டேஸ்ட்னா ஆட்டு குழம்பு அது ஒரு தனி டேஸ்ட்டு. மக்கள் அடுத்து வந்து தவனுக்கு வந்து வெளியே வந்து கொண்டு வந்து ஓர வச்சுக்கிட்டு இருக்கேன். பிடிக்கலாமா? ஆடா ஏன்டா நீ தண்ணி அள்ளி குழம்புக்குள்ள ஊற்றுறானுங்கிற கம்முட்றா. குடிச்சுக்கா. செம்மையா இருக்குதா? ஏடா எதுவுமே குடிச்சு பார்த்தா தாண்டா தெரியே. குடிடா. அப்படி இருக்குது. சூப்பரு. குடி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம். குழம்புல தான் மக்களே சத்து. பீஸ் இருக்குது. சாப்பிடு. அடுத்த கட்டமாக அந்த தண்ணி குழம்புலேருந்து அரிச்சு போட்ட
ஆட்டுக்கறிங்க ஆவி போக அப்படியே சுட சுட வெந்திருக்கு. ஆனால் இந்த கறியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும், சாப்பிட்டா நல்லா தான் இருக்கும். பட் ஆனால் என்ன சொல்கிறது, நம்ம அந்த ஸ்பைசி அந்த மாதிரிலாம் இருக்காது. அதுக்காக தான் இன்னொரு டைம் இந்த மாதிரி வந்து வணக்கிறது. ஓகே பல மிளகு சாந்து ஊற்றலாம். இந்தா மிச்சம் வச்சுருந்த மிளகு மிக்சியில் மிளகு சாந்து கையிலே வலிச்சு போட்டுரு, இல்லை கரண்டியில் வலிச்சு போடு, கையிலே வலிச்சு போடு, அப்போ எல்லாம் நீட்டாக வரும். அது வலையில் கீது உடஞ்சிட போகுது. பலவே ஒரு காலை கலந்து விடலாமா? வேறு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு சீக்கிரம். சூப்பர் சூப்பர் சூப்பர். அடுத்தது உப்பு. ஏன்னா மக்களே எக்ஸ்ட்ரா வந்து மிளகு சேனல்லாம் வர போடு போடு சொல்கிறேன். இன்னும் கொஞ்சம் போடு, இன்னும் கொஞ்சம் லைட்டாக அதில் பாதி போடு. ஓகே ஓகே, அவ்வளோதான் மக்கள். கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டுவிட்டு அதுக்கப்புறம் வந்து மட்டன் மசாலா மட்டன் மசாலா உள்ளே ஆட் பண்ணுறோம். இன்னும் கொஞ்சம் போடு. ஓகே பல்லவி சூப்பர். அங்கே வேறு ரவுண்டு போட்டு எப்படி இருக்குது பாரு, அது கலந்துரு. சோக்கா போச்சு. அடுத்த கட்டமாக அவருடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஆட்டுக்கறி, அரிச்சு வச்ச ஆட்டுக்கறியை உள்ளே போட்டுவிட்டு ஒரு கலந்தோம்னா மட்டன் ஃப்ரை ரெடி. சுட சுட. எப்படி மக்கள், இப்போ வந்து சாப்பிட்றதுக்கு வந்து நல்லா சுவையாக இருக்கும், நல்லா ஸ்பைசஸாக இருக்கும், ஸ்பைஸியாக இருக்கும். இதுதான். அதே மாதிரி தண்ணி குழம்பு வந்து செமையாக ஊற்றி குடிக்கலாம், நல்லாயிருக்கும். எப்படி போடலாம். சூப்பர் பலவை. அடா 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 மக்கள், தரமாக ரெடி பண்ணியாச்சு. ஒரு கலந்து விட்றலாம் பலவை. கலந்துட்டு ஆஃப் பண்ணால் வேலை முடிஞ்சு. எப்படி ஒரு நிமிஷம் ரெடி பண்ணியாச்சா? அதுக்கு தான் இந்த இரும்பு அடுப்பில் வச்சேன். கேஸ் அந்த நார்மல் அடுப்பிலலாம் வச்சோம்னா இந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக ஜம்முன்னு வராது. எந்த அளவுக்கு டீ வேகம் வருது அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக வரும். தரம் 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 நிரந்தரம். ரெடியா? சில நேரங்கள் கழித்து தாய்க்குளமே ஆரம்பிக்கலாம். ரைட், அப்படி நல்லா கலந்துட்டுமா. ஓகேம்மா. ஆயா அம்மான்னு தான் சொல்லுவியா? நீ அம்மான்னு சொன்னாலும் சரி, ஆயான்னு சொன்னாலும் சரி. ஆயம்மா. ஆயம்மான்னு சொல்லு, வேலை முடிச்சுது. ஆயாவும் சொல்லிக்கலாம், அம்மாவும் சொல்லிக்கலாம். ஆயம்மா. ஆயம்மா 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 செம்மம்மா. சூப்பர்மா. ஓகே ஆரம்பிக்கலாமா? மக்களே எக்கடா ஆரம்பிக்கலாம், தட்டை தூக்கி போகிறீங்கன்னு நினைக்கிறீங்களா? இங்கே தான் உட்காந்து சாப்பிடுவோம் நம்ம. இதுதான் நம்மளுடைய பெஸ்ட்டு ஸ்பாட்டு எவர். எப்படிப்பா இருக்கு? பிரமாதமாக இருக்கா? அப்போ ஆட்டுக்கறி தான் சாப்பிட்டு சொல்லுங்க ஒரு பீஸு. தான் இருக்கிறான். அப்போ ஆட்டுக்கறியா? நல்லா இருக்கா? பிரமாதமாக இருக்குது. இங்கே எல்லா கடையிலும் இருக்காங்க. பிரமாதமாக நல்லா இருக்கும். ஓகே, கீழே உட்காந்தாச்சா? மண்ணிலே உட்காந்துட்டானுங்க. நானாவது இது சாக்கை போட்டு உட்காந்துருக்கேன். தலைவை பின் திரும்பி பார்க்க மல்லி வந்துட்டு எடுத்து சாப்பிடு. காத்து முழுக்குது வாங்கிக்கிறான். உட்காந்து எந்திரிச்சா மண் அடிச்சிருதுல. அவ்வளோதான் மக்களே, இதுதானுங்க கிராமத்து வாழ்க்கை. பாருங்க அங்கே கட்டுத்தோற அங்கே தான் இருக்குது. அப்படியே வெளியே கொஞ்சம் ஜாலியாக. ஏமாக்கே எல்லாம் செம்மையாக இருக்குது அப்படின்னா அவனே சொன்னான் மக்கள். அதுக்கப்புறம் 2 டைம் கேட்ட போது இப்படி சொல்கிறான். ஆட்டுக்கறி நல்லா வெந்ததெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே பாருங்க நல்லா சூப்பராக வேக்காடலாம். அதான் சொல்லவே தேவையில்லை, அருமையாக இருக்குது. எடுத்தோன்னே எலும்பு கறி கிடச்சிருக்கு நம்மளுக்கு. சாப்பிடலாமா? நல்லா கரெக்டாக தான் கொஞ்சம் இருக்கா. ஆஹா, இது அவனுக்கு அந்த ஊன் வேணும் அப்படின்னா வேணுமா?
அப்படி சொன்னா மக்களே, அடுத்த கட்டமாக தண்ணி குழம்பு என்ன கொஞ்சம் லைட்டாமா. ஓ மிச்சம் 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 மிச்சம். பாருங்க எல்லாருமே அப்படி தான் போயிட்டுருக்குது வரிசையாக. எப்படி இருக்குது தண்ணி குழம்பு? சூப்பராக இருக்கா? என்னம்மா? இப்போ நான் கோழி குழம்புன்னு சொன்னேன். தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நான் காமெடி பண்ணாதேன்னு சொல்லியிருக்கேன் நான். ஓகே மக்கள், அடுத்த கட்டமாக தண்ணி குழம்பு வெறும் குழம்பு குடிச்சு காமிச்சிட்டோம் சாப்பாட்டோட. சரிங்களா, சாப்பிடலாமா? சுப்பண்ணே என்னமோ சூப்பராக இருக்குதுங்க. சுப்பண்ணா இது தவணை இங்கே பாருங்க மக்களே, குந்த வச்சு உட்காந்துக்கிட்டு சாப்பிட்றேன். அதனால் வந்து எங்கள் அப்பா வந்து சுப்பண்ணா அப்படிங்கிறார். சுப்பண்ணா யாருன்னு கேட்டீங்க அப்படின்னா, சுப்பண்ணா அப்படிங்கிறவர் வந்து எங்கள் பெரியப்பண்ணா மாதிரியே ஆகுது. பெரியப்பண்ணா ஆகுதுங்க. எங்கள் அப்பா எங்கள் அப்பாவோட சொந்தம். அவர் இப்படி தான் உட்காந்து சாப்பிடுவார். அவர் இப்போ காலமாயிட்டார். அவருடைய ஆத்மா வந்து பிறந்திருக்குது அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா அப்படி சொல்லுவார். சுப்பண்ணா என்னமோன்னு. சூப்பராக இருக்குங்க. தண்ணி குழம்புக்கு சாப்பாட்டுக்கும் சொல்லவே தேவையில்லை. அல்டிமேட். அடுத்து இன்னொரு ரவுண்டு. எத்தனை ரவுண்ட் தோணுது அத்தனை ரவுண்ட் வாங்கி சாப்பிட்டு என்ஜாய் பண்ண வேண்டியதான். நீங்களும் உங்கள் ஃபேமிலியோட இந்த மேனிக்காக சந்தோஷமாக இந்த மாதிரி இயற்கையான இடத்துக்கு போய் சாப்பிட்டு பாருங்கள். கண்டிப்பாக அதை வந்து அந்த மொமெண்ட்டை மறக்க மாட்டீங்க. நானும் இப்போ சந்தோஷமாக சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன். சரிங்களா? ஓகே மக்களே, பாய்ங்க. நாளைக்கு மத்தியானம் 1 மணிக்கு சந்திக்கிறேன். ஓகேங்களா? பாய்.